பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். வெண்பா குட்டி வா உட்காரு. எங்க டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போங்க. அம்மா எனக்கு என்னமா டிஃபன்? வெண்பா குட்டிக்கு பிடிக்குமேன்னு பாஸ்தா செஞ்சு வச்சிருக்கேன். வாவ், ஐ லவ் யூ மல்லியம்மா. வெண்பா குட்டி லஞ்சை மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? என்ன வச்சிருக்கீங்கம்மா? அது சர்ப்ரைஸ். ஓகே ஓகே. மல்லியம்மா எப்பவும் எனக்கு பிடிச்சதான் வைப்பீங்க. மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுறேன். ஓகேடா. உங்களுக்கு பாஸ்தா வைக்கட்டுமா இல்ல இட்லி வைக்கட்டுமா? டேய் விஜய் விஜய் இருடா. என்னாச்சுக்கா? நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ இப்பெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறதே கிடையாது. உனக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா 2 ஸ்ட்ரெஸ்ஸா? எல்லாத்தையுமே முழுங்கி முழுங்கி கடைசியில உன்னால சாப்பிட கூட முடியலல்ல. உனக்கு பிடிக்குமேன்னு உனக்கு பிடிச்ச கற்கண்டு சாதம் பண்ணி வச்சிருக்கேன், அதை சாப்பிடு. சரிக்கா, எடுத்து கொடுக்கா. நான் அதை சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஏய், இங்க இருந்த ஹாட் பாக்ஸ் எங்க? ஹாட் பாக்ஸா? இங்க எதுவுமே இல்லையே. இதெல்லாம் இப்பதான் நான் இங்க எடுத்து வச்சேன். ரெட் கலர் ஹாட் பாக்ஸ், அதுல தான் நான் கற்கண்டு சாதம் பண்ணி வச்சிருந்தேன். எங்க அது? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ராஜிமா, அதுதான் அவ பசின்னு வந்தவனுக்கு போட்டாளே. என்ன ரஞ்சிதா சொல்ற? நான் ஆசையா விஜய்க்கு சமைச்சத பசின்னு வந்தவனுக்கு போட்டாளா? ஏய், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல விஜய்க்காக தான் சமைக்கிறேன்னு. தெரிஞ்சும் எதுக்கு நீ அவனுக்கு போட்ட? இல்லங்க, உங்க அக்கா பொய் சொல்றாங்க. நான் அதை எடுக்கவே இல்ல. ஏன் அபாண்டமா இப்படி பழி போடுறீங்க? ஏங்க, நீங்க சாப்பிட கூடாதுன்னு நான் நினைப்பேனா? ராஜிமா, நீங்க விடுங்க. அவ ஈகோ புடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், உழைச்சு சாப்பிட நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க என்ன சொல்றது? நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமானி அம்மான்னு அவளே நினைச்சுக்கிட்டு நீங்க மாமாவுக்கு ஆசையா பண்ண கற்கண்டு சாதத்தை பசின்னு வந்தவனுக்கு போட்டுட்டு வந்துட்டா. மாமா கிட்ட அதை ஒத்துக்கிட்டா மாமா தப்பா நினைப்பாருல்ல. அவளுக்கு ஆடும் சாக கூடாது, பிரியாணியும் சூப்பரா இருக்கணும். எங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஆபீஸ் கிளம்புற நேரத்துல உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்க வேண்டாம்னு தான் நான் யோசிக்கிறேன். நான் இட்லி வைக்கிறேங்க, சாப்பிட்டு போங்க. சாயங்காலம் நீங்க வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு பேசிக்கலாம். ஏங்க ப்ளீஸுங்க, அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்றீங்க. காலையில சாப்பிடாம இருக்க கூடாது. 2 இட்லியாவது சாப்பிட்டு போங்க. வெண்பா, நீ எடுத்து வச்சு டாடா கொடு. வெண்பா, நீ சும்மா இரு. இங்க பாரு, அக்கா செஞ்சதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு பிளான் எதுவும் போட்டியா என்ன? நீ செஞ்சதை நான் இப்ப சாப்பிடணும் அதானே? யாருக்கு வேணும் நீ செஞ்சது? உன் கையால சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிடாம பட்டினி கிடந்து சாகலாம். இல்ல போய் இதையும் அந்த ஆளுக்கே போடு, இல்லனா நாய்க்கு அள்ளி கொட்டு. வெண்பா, நீ வா, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். போ வெண்பா, அப்பாதான் கூப்பிடுறாருல. விஜய், நீ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் உனக்கு ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுத்துறேன். இல்லக்கா, நீ ரெஸ்ட் எடு. நீ வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட ரெஸ்டே எடுக்கல.
பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்ன? ஏதாவது பிரச்சனை வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் தான். அதுக்காக நீ சாப்பிடாமே போவியா? இல்லக்கா, நான் ஹோட்டல்ல எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். நிலைமைய பாத்தியா? கோடி கோடியா சம்பாதிச்சோம், நிம்மதியா ஒரு வாய் சாப்பாடை என் தம்பியால சாப்பிட முடியல. இத கெடுக்கிறதுக்குனே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்குங்க பாரு. ஏண்டி, நீயும் அக்கா தங்கச்சி தம்பிங்க கூட பிறந்தவ தானே? எப்படி இப்படிலாம் செய்யறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? என் தம்பிக்கு ஆசாசையா செஞ்சு கொடுத்தா உனக்கு உள்ளுக்குள்ள எரியுது இல்ல? அவ்வளோ பொறாம. நான் கல்யாணம் முடிஞ்ச கையோட வெளிநாட்டுக்கு போயிட்டேன். நீ கற்கண்டு சாதம் நல்லா பண்ணுவேன்னு அவன் எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கான்னு தெரியுமா? எவ்வளவு ஆசையா நான் அவனுக்காக பண்ணேன். இப்படி பண்ணிட்டியேடி. அக்கா விடுக்கா, வெண்பா நீ வா. எங்க ப்ளீஸ்ங்க சாப்பிட்டு போங்க. உன் கையால சாப்பிட்டா அது பாவம். அந்த பாவத்தை நான் இவ்வளவு நாள் செஞ்சுட்டேன். இனிமே அதை செய்யறதுக்கு நான் ஆசைப்படல. நீ செஞ்ச சாப்பாட அக்கா வெளியில போற ஆளுக்கு கொடுத்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அத கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? இவ்வளவு கேவலமா நடந்துப்பா நான் யோசிச்சு கூட பாக்கல. ஏங்க நான் அப்படி எல்லாம் செய்வேனாங்க? என்னங்க நீங்களும் என்ன பத்தி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அம்மா தாயே, உன் சுயரூபம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுமா. ரொம்பலாம் நடிக்காத. நல்லவ வேஷம்லாம் உனக்கு பொருந்தவே இல்ல. உன் சுயநலத்துக்காக தயவு செஞ்சு என்னையும் என் தம்பியும் பிரிச்சிடாத. அத மட்டும் என்னால தாங்கவே முடியாது. அக்கா, அவகிட்ட போய் எதுக்கு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. வெண்பா நீ வா ஸ்கூலுக்கு. பாய் மல்லிமா. ஹலோ. சொல்லுங்க. நான் கிளம்பிட்டேன். இன்னொரு 1 ஹவர்ல அங்க ரீச் ஆயிடுவேன். நீங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருங்க, சரியா? இமிடியேட்டா அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பிடுங்க. ஓகே? நாச்சு மல்லிமா. ஆமாடா, இதை நீ கொடுத்துடுறியா? வேணாம் நீங்களே கொடுத்துடுங்க. சரி ஓகே. வெண்பா டாடா. நகர்ந்து போ சொல்லு. ஏன்டாடா? எங்க சாப்பாடு? சாப்பாடு நான் உங்ககிட்ட கேட்டேன். இது பாரு, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு சொல்லி எந்த அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணாத. அதுக்கு நான் எந்த காலகட்டத்திலயும் தயார் இல்ல. அதை புரிஞ்சுக்கோ முதல்ல. அப்படியே யோசிக்கிறீங்க? வீட்ல வேலை செய்யறவங்க சாப்பாடு போட்டா சாப்பிட மாட்டீங்களா? அப்படி கூட எடுத்துக்கோங்களேன். இத தயவு செஞ்சு கொண்டு போங்க. நான் வாங்கிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நேரா என் அக்கா கிட்ட போய் பாத்தீங்களா உங்க தம்பியை என் வழி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். அதான் இப்போ உனக்கு வேணும். அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒன்னு சொல்றேன், வெளியில இருக்கிற நாய்க்கு கூட சாப்பாடை போட்டுட்டு எனக்கு கொடுத்துட்டேன்னு வேணா வீட்டுக்குள்ள போய் கதை சொல்லிக்கோ. ஓகேவா? இல்ல வேற சீன் ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் யோசிக்கவா? என்னங்க நாய் அது இதுன்னு பேசுறீங்க? பின்ன உன் கையால இனியும் இதை சாப்பிட்டானா நான் அப்படிதான் ஆயிடுவேன். டாடா, ஏன்டா மல்லிமா கிட்ட உள்ள ஹாஷா பேசுறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு டாடா. மல்லிமா பாவம். நான் ஹாஷாலாம் பேசல வெண்பா. நான் ரியாலிட்டியா தான் சொல்லிட்டு இருக்கேன். அவளை இங்க இருந்து போ சொல்லு. எனக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும். நானாவா போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இல்ல அவளா வழியில நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானா நான் என்ன பண்றது? இதுக்கு பேர் பிரச்சனை இல்லடா. சாப்பாடு கொண்டு போங்கன்னு தானே சொல்றாங்க.
நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ பேசாமல் வாங்கி ஓரமா வச்சா முடிஞ்சிரும்ல. உனக்கு அவளை பத்தி முழுசா தெரியல வெண்பா. நான் மீட்டிங்க்கு போயிடக்கூடாதுன்னு தான் இப்படி நின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.